ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து தேர்ட் டெஸ்ட் மேட்ச் நடக்குது லார்ட்ஸில். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சு இங்கிலாந்து 387 ஆல் அவுட் 112 ஓவர் விளையாடிட்டாங்க. அண்ட் ஓவர் நைட் ஸ்கோர் ஃபர்ஸ்ட் டே வந்து 251 ஃபார் 4 தான். பட் எடுத்தோன்னே வந்தோடனே 3 விக்கெட் எடுத்துட்டார் பும்ரா காத்தாலேயே. 260 ஃபார் 4, அப்புறம் 271 ஃபார் 7. 11 ரனில் 3 பேர் அவுட்டு. மூணுமே பும்ரா எடுத்தது தான். அதுக்கப்புறம் வழக்கம் போல் 8th விக்கெட் பார்ட்னர்ஷிப் 82 ரன்ஸ். ஜேமி ஸ்மித் ஒரு 51, பிரைடன் கர்ஸ் அவர் ஒரு 56. ஜெமி ஸ்மித் வந்து விக்கெட் கீப்பர், பிரைடன் கர்ஸ் பவுலர். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 82 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்பை அவுட் பண்ண முடியல லாஸ்ட்டில். அண்ட் இல்லைனா அவன் 300 கீழே சுட்டி இருக்க வேண்டியது. இங்கே தான் நான் சொன்னது முதலே, கோவிந்த், குல்தீப் யாதவ் அந்த மாதிரி பவுலர்லாம் டெய்லண்டர் இவங்களாம் விளையாடவே முடியாது. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், சைனா மேன்லாம். வாஷிங்டன் சுந்தரை நீங்கள் விளையாட வச்சுங்க, என்ன யூஸ் சொல்லுங்க பாப்பாப்பா. அவர் 10 ஓவர் போட்டால் 21 ரன், நோ விக்கெட்டு, அவ்வளோதான். நிதிஷ் ரெட்டி ஏதோ ஃப்ளூக்கில் அடி போய் அவுட் ஆகிட்டாங்க ரெண்டு பேரும் ஓப்பனர்ஸ். பென் டெக்கெட்டோ ஜாக் ரோலியோ. நிதிஷ் ரெட்டி அவர் 17 ஓவர் போட்டார், 62 ரன்னு, 3 ரன் ஆவரேஜில் ரெண்டு பேரும் நேற்று அவுட் பண்ணது தான். அதனால் நிறைய பேர் சொன்னீங்க பார்த்தியா, எவ்வளோ பெரிய ஆல்ரவுண்டர். ஹார்திக் பாண்டியாவோட பெரிய ஆல்ரவுண்டர்லாம் வர சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க 2 விக்கெட்டுக்கு. பாப்பா பேட்டிங்கில் அவர் என்ன பண்ண போகிறாருன்னு. சம்டைம் இந்த மாதிரி பவுலரை வந்து இதெல்லாம் ஒரு பவுலரா அப்படின்னு கூட அவுட் ஆயிருப்பாங்க அவங்க. பென் டெக்கெட்டு உதாரணம் சொல்லுங்கள், சச்சின் டெண்டுல்கர் மாஸ்டர், அவர் விளையாடுறது போலரா. இம்ரான் கான், வசீம் அக்ரம், மெக்ராத், பிரெட்லி ஆகட்டும், சமிந்தா வாஸ், ஆம்ப்ரூஸ், வால்ஷ், ஆலன் டொனால்ட், ஷான் போலாக், ஜாக் காலிஸ், டேல் ஸ்டெயின், யூ நேம் இட். அவ்வளோ பெரிய பெரிய பாஸ் பண்ணாரு. அவரை போய் கேளுங்க, யார் பவுலிங் விளையாடுறது ஒன்று கஷ்டமாக இருந்ததுன்னா ஹான்சி குரோனி பவுலிங் தான் எனக்கு கஷ்டம் பாரு. அவர் சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர், ஃபார்மர். அவர் வந்து இப்போது அவர் போலிங் விளையாடு எனக்கு கஷ்டம். ஏன்னா ஸ்லோ ரன் அப்பில் வந்து போலிங் போட இவரால் விளையாட முடியாது. அந்த மாதிரி கேஸ் தான் இதெல்லாம். வேலை ஒரு வாரமாக இருக்கட்டும். பேட்டிங் தான் அவரோட மெயின் ஜாப். என்ன பண்ணுறாருன்னு நம்ம பார்ப்போம். ஜோ ரூட் ஹேட்ஸ் ஆஃப். அந்த மனுஷன் ரன் மிஷின். போன டெஸ்ட் ரன் எடுக்கல, தோத்துட்டாங்க பாருங்க. இவர் ரன் அடிச்சாலும் ஜெயிச்சிருவாங்க அவங்க எப்போதுமே. அது வந்து லக்கி சாம்காக சொல்ல, இஸ் அ குவாலிட்டி பேட்ஸ்மேன். 37 டெஸ்ட் 100ங்க இது வரைக்கும். டெஸ்ட் மேட்ச்சில் 32 சாதம். 37 ரன் எடுக்கிறே கஷ்டப்படுறாங்க. 37 100 அடிச்சு வச்சிருக்காரு. 5th பர்சன்ட் லிஸ்ட்டில் வந்துட்டார், டாப் 5ல். நம்பர் ஆஃப் செஞ்சுரியில் சொல்கிறேன். மொதல் நாள் யாருன்னு கேட்பீங்க, இருக்கார்ல நம்ம சச்சின் டெண்டுல்கர் 51 டெஸ்ட் 100, ஜாக் காலிஸ் 45 100, மூணாவது ரிக்கி பாண்டிங் 41 100, நாலாவது சங்கக்காரா 38 100, ஜோ ரூட் இப்போ 37வது 100. ஸோ எங்கப்பா கோலிம்பிங்க, அவர் 30 100 தான் எடுத்தார். இதுக்கப்புறம் இவரெலாம் இருக்கார், கவாஸ்கர்லாம் இருக்கார், ஸ்டீவ் ஸ்மித் இருக்கார், இன்னும் நிறைய பேர், டிராவிட்லாம் இருக்காங்க. ஸோ இந்த 5 பேருமே வந்து 12,000 ரன் கிராஸ் பண்ணிட்டாங்க. கோலி 10,000 ரன் கூட அடிக்க முடியல. ரிட்டையர் ஆகிட்டார். அவர் கூட விளையாடிக்கலாம் 2 வருஷம். அது என்னவோ நமக்கு தெரியல. யூ ஷுட் ஹவ் பீன் தேர் இன் தட் ஃப்ளைட் டு இங்கிலாந்து. எனிவே இது அவரோட டெசிஷன். இன்னைக்கு ஜோ ரூட் பிரமாதம். அந்த மாதிரி டெலிவரி தான் அவர் அவுட் பண்ண முடியும் பும்ராவோட. 11வது வாட்டி அவுட் பண்ணியிருக்காரு பும்ரா. இப்போ ஜோ ரூட்டை நம்ம டாப் கிளாஸ் பேட்ஸ்மேன் அவுட் பண்ணால் கூப்பிடு பும்ராவை. 8வது 100 லார்ட்ஸில் ஜோ ரூட்டுக்கு 8 வாட்டி அந்த ஹானர் போர்டு ஒன்று இருக்கும் லார்ட்ஸில். ஹானர் ஆஃப் போர்டுனால வந்து 100 அடிக்கிறவங்க பேரும் 5 விக்கெட் எடுக்கிறவங்க பேரும் ஒவ்வொரு டெஸ்ட் மேட்ச் அங்கே எழுதுவாங்க. அதில் வரது பெரிய விஷயம். கபில் தேவ் பேர்லாம் இருக்கிறதுல பும்ரா பேரும் இப்போ நேற்று இன்னைக்கு ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா 5 விக்கெட் எடுத்துட்டார்ல. இவர் வந்து 8 வாட்டி இவர் பேர் இருக்கு, மோர் தென் எனிபடி எல்ஸ். அப்கோர்ஸ் அவர் இங்கிலீஷ் பேட்ஸ்மேன், இங்கிலீஷ் பிளேயர், நிறைய விளையாட்டு இருப்பார் லார்ட்ஸில். இருந்தாலும் சொல்கிறேன், குவாலிட்டி சொல்கிறேன். இந்த மேட்ச்சில் கூட பாருங்க, 104 of 199 பால், 10 4 அண்ட் 271 ஃபார் 6 தான் அவர் அவுட் ஆனார். ஸ்டில் அவங்க 116 ரன் மேனேஜ் பண்ணாங்க லாஸ்ட் 3 விக்கெட்ஸ்னால் பாருங்கள். 306 சரியான போலரில் அவுட் பண்ணுறதுக்கு டயர்டாக நாங்கள் எவ்வளோ தான் பும்ராவே போட்டுட்டு இருக்க முடியும். பும்ரா 5 பேர் அவுட், 5 ஸ்லிப்பு ஒரு கலி. ஃபோட்டோ போட்டிருக்கு பாருங்க, பார்க்க அழகாக இருக்கும். ஒரு காலத்தில் வெஸ்ட் இண்டீஸ் பாஸ் பாலர் போடும்போது அப்படி இருப்பாங்க. ட்ரீட் டு வாட்ச். ஐனோ அவர் யார் எல்லாமே போல்டு, 4 பேர் போல்டுங்க. ஜோ ரூட் ஆகட்டும், பென் ஸ்டோக்ஸ் ஆகட்டும், ப்ரூக் ஆகட்டும், ஜோஃப்ரி ஆர்ச்சர், 4 பேர் போல்டு. இவர் கிறிஸ் வாக்ஸ் மட்டும் தான் காட் பேண்ட். அதுவும் நிக்காச்சு. கீப்பரும் அப்பீல் பண்ணல, பேட்ஸ்மேனும் நாட் அவுட்னாரு, பவுலர் அப்பீல் பண்ணல. அப்புறமா பும்ராவும் அப்புறம் ஸ்லிப்பில் இருக்கிறவங்களாம் தான் அப்பீல் பண்ணாங்க. இல்லை அவுட்டுக்கு இல்லைன்னு. ஆயாக்கா சவுண்ட் ஆயா, ஏ ஆயா ஓ ஆயான்னு சொல்லிட்டு டிஆர்எஸ் எடுத்தாங்க. பார்த்தா இசிஜி காமிச்சிச்சு, நிக்காயிருக்கு, அவுட் ஆகிட்டாரு. பேக் டு பேக் விக்கெட் எடுத்தார் பும்ரா. பென் ஸ்டோக்ஸ் போல்டு. பும்ரா டாப் ஆஃப் ஸ்டம்ப் போல்டுங்க. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பிச் பண்ணி பால் உள்ளே கொண்டு வந்தார் பாருங்க. அது ரவுண்ட் த விக்கெட் வந்ததுனால. ஓவர் த விக்கெட்டில் வந்திருந்தால் அந்த மாதிரி பால் உள்ளே கொண்டு வர முடியாது. ரவுண்ட் த விக்கெட், அது ரீப்ளே போட்டு பாருங்க. இதுதான் ஆர்ட் ஆஃப் போலிங்கிறது. பும்ரா 44 ரன்னு. அவர் வேறு ஸ்லோவாக விளையாண்டார். அன்யூஷுவல் ஸ்ட்ரோக்ஸ். பென் ஸ்டோக்ஸ் 110 பாலில் 40 தான் ஸ்ட்ரைக் ரேட்டு. பொறுமையாக விளையாடுறாரு. அவர் அவுட் ஆகிட்டார். அண்ட் ஜோ ரூட் தான் 3 பேர் தான் ஸ்கோர் பண்ணார். ஜோ ரூட் 104, அப்புறம் பிரைடன் கர்ஸ் ஒரு 56, ஜே ஸ்மித் ஒரு 51, இவர் ஒரு 44 நினைக்கிறேன் பென் ஸ்டோக்கு. பும்ரா 5 விக்கெட்டு, சிராஜுக்கு 2 விக்கெட்டு, நிதிஷ் ரெட்டிக்கு 2 விக்கெட்டு. மெயின் ஜாப் பேட்டிங்.
ஜடேஜாவுக்கு ஒரு விக்கெட் ஃபார் 29. ஸ்பின்னர் பாருங்க, சுந்தருக்கு நோ விக்கெட். 2 பேரும் சேர்ந்து 22 ஓவர் தான் போட்டாங்க. எதுக்கு அந்த சுந்தர் 8ஆம் நம்பர் வரைக்கும் எதுக்கு உங்களுக்கு அந்த பேட்ஸ்மேனுங்கிற அந்த இதில் குல்தீப் யாதவ் நினச்சி பாருங்க. நான் ஷார்துல் டாக்கூரே பெட்டராக இருக்குமே, அதே பேட்டிங் அவரும் பண்ணுவார், ஃபாஸ்ட் பாலிங் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. பாப்பா அவன் பஷீர் bowling போடும்போது ஜோ ரூட் பார்ட் டைம் போடும்போது எப்படி போடுறாருன்னு. 5 விக்கெட் ஹால் அவுட் சைடு இந்தியா ஓவர்சீஸில் பும்ரா தான் ஹையஸ்ட். இப்போ 13 வாட்டி எடுத்திருக்காரு 5 விக்கெட்டு. அதே மாதிரி கபில் தேவ் அடுத்தது 12 வாட்டி, கும்ப்ளே 10 வாட்டி, இஷாந்த் சர்மா 9 வாட்டி. இப்போ கரண்ட் லாட்டில் யாருமே இல்லை பாருங்க, பும்ராவை தவிர. ஸோ இட் ஷோஸ் தட் குவாலிட்டி. ஓவராலாக இங்கிலாந்துலேயே 47 விக்கெட் எடுத்திருக்காரு பும்ரா. கபில் தேவ் 43 விக்கெட், கும்ப்ளே 30 விக்கெட், இஷாந்த் சர்மா 51 விக்கெட், முகமது ஷமி 42 விக்கெட்டு. அவரை தவிர நம்ம கூட்டே போல ஷமியை. அது விடுங்க. எனிவே இந்தியாவை பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 43 for 1 ஜஸ்வால் அவுட்டார். ஜோப்ரா ஆச்சர் இந்த இடத்துல ஸ்பீட் ஒர்க் அவுட் ஆகும், 150+ ஸ்பீடு. பாப்பா என்ன நடக்குதுன்னு. ரிஷப் பந்த் இன்ஜூரி ஆகிட்டு பேட்டிங் வருவாரா என்னன்னு தெரியல. ஏன்னா கீப்பிங்க சப்ஸ்டிடியூட் தான் பண்ணிட்டு இருக்காரு ஜுரேல். எனிவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சோன்னா அடுத்த வீடியோ அப்புறம் 10 மணி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.